மட்டும் வெயில் காலம் ஏன் பிரச்சனையா இல்லை அப்படின்னா, எங்க ஊரை சுத்தி அடர்த்தியான மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள் தான் எங்களை காப்பாத்துது. உண்மைதான்ப்பா. நான் என் சுயநலத்துக்காக எத்தனையோ காட்டை அழிச்சிருக்கேன். ஆனா நீங்க இந்த காட்டை பாதுகாக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. ஐயா, இந்த ஊர்ல இருக்கிற சுத்தமான காத்து, அமைதி, நிம்மதி இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்குமா? நாம இங்க இருக்கிற செல்வங்களை அழிக்க வேண்டாங்க ஐயா. அதை கேட்டு ஜெகநாதனும் சரின்னு சொன்னான். இப்படியே சில நாட்கள் போச்சு. எப்பவும் போலவே அந்த சீதாபுர கிராமம் அமைதியா இருந்துச்சு. எங்கெல்லாம் மரங்களை வெட்டினாங்களோ அங்கெல்லாம் மறுபடியும் ஒரு செடியை நட்டு வச்சாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த செடியை பட்டணத்திலிருந்து கொண்டு வந்து நட்டு வச்சதே ஜெகநாதன் தான். இப்ப ஒரு மரத்தை வெட்டி விற்கிற வியாபாரி இல்ல, மரங்களை பாதுகாக்கிற பாதுகாவலர். ஆனந்தும் ஜெகநாதனும் சேர்ந்து ராமகிருஷ்ணாவோட வீட்டு வாசல்ல இருக்கிற செடிங்களுக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷனுடைய மாற்றம் ரொம்பவும் அழகா இருந்தது. அப்போதான் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, முதல்ல இயற்கைய பாதுகாக்கணும். அந்த இயற்கை கொடுத்த வளங்களையும் நாம பாதுகாக்கணும். அது நமக்காகவே இருக்கிறது. நமக்காக இருக்கிறத நாமளே அழிச்சிட்டு நம்மளால எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அதே நேரம் பேராசை, மரங்களை வெட்டி தான் பொழைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் மரங்களை பாதுகாக்கலாம், செடிகளை நடலாம். மரங்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு சுவாசிக்க சுத்தமான காத்தும் கிடைக்கும், சுத்தமான தண்ணியும் கிடைக்கும். அதை விட்டுட்டு ராமநாதன மாதிரி பேராசையால இயற்கையை அழிக்க பார்த்தா அந்த இயற்கையை நாளைக்கு நமக்கு தண்டனையை கொடுத்துரும். 1990 வருஷம் மே மாசம் விடிய காலையில 4 மணிக்கே கோழி கூவுறதுக்கு முன்னாடியே சத்யவதி எழுந்துச்சு. வீட்டு வாசலை பெருக்கி தண்ணியை தெளிச்சு அங்க கோலத்தையும் போட்டா. மஞ்சள் குங்குமத்தை வச்சு அந்த கோலத்தை அலங்கரிக்கும் போது அந்த வீட்டுக்கே ஒரு தெய்வீக கலை வந்துச்சு. ராமையா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு பனை ஓலை விசிறியால முகத்துக்கு காத்து விசிறிக்கிட்டு இருந்தாரு. காத்துல பச்சை மண்ணோட வாசமும் காஞ்ச புல்லோட வாசமும் கலந்து வந்துச்சு. சத்யவதி, வெயில் அதிகமாயிக்கிட்டு இருக்கு. அக்னி நட்சத்திரம் பிறக்க போகுது. தெருவெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு வெயில் அடிக்க போகுது. கிணத்துலையும் தண்ணி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிற சமையலை தான் செய்யணும். சமையல்ல மசாலாவை குறைச்சி உடம்புக்கு எது நல்லதுன்னு பார்த்து சமைக்க கத்துக்கோ. அதுதான் இப்ப ரொம்ப நல்லது. சத்யவதி கையை தொடச்சுக்கிட்டு எழுந்துச்சு வந்து, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா என்ன? எனக்கு தெரியாதா? வெயில் வந்துருச்சுன்னு ஏற்கனவே முள்ளங்கி, சொரக்காய், கீரை இது எல்லாம் தான் சமைக்க சொல்லியிருக்கேன். அப்படியே 3 வேளைக்கு மோரும் வைக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் மாமா வீட்ல இருந்து எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு வர போறாங்களாமா. நேத்து தான் போஸ்ட்மேன் வந்து சொல்லிட்டு போனாரு. அவங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருக்கேன். ராமையா சிரிச்சுக்கிட்டே, இவங்க எல்லாரும் வராங்கன்னா நம்ம வீட்டில் எடுத்து வச்சிருக்கிற அரிசி மூட்டையில் இருக்கிற அரிசியை பத்திரமா பார்த்துக்கணும். இவங்களுக்கு இலையில சாப்பாடு பரிமாற சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எதுவும் மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஏன், நமக்கே மிச்சம் வைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க கிட்ட நாம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும், தெரிஞ்சுக்கோ. அப்பதான் உள்ள இருந்து லக்ஷ்மி வெளியில வந்து, அத்தை, அடுப்பை பற்ற வச்சு நீங்க சொன்னது எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டேன். தண்ணி சில்லுன்னு பானையில ஊத்தி வச்சிருக்கேன். எங்க பட்டணத்துல நாங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிப்போம், சில்லுன்னு இருக்கும். ஆனா அதுல எந்த ஒரு சுவையும் இருக்காது. இங்க மண்பானை தண்ணி உண்மையிலே குடிக்க ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருமா, நம்ம கிராமத்துல வெயில் காலத்துல சமைக்கிறது மருந்துக்கு சமம். சாப்பிட்டது சீக்கிரமா ஜீரணமாகணும், உடம்புக்கு சூடு ஏறக்கூடாது. அது மட்டும் இல்ல, ஊறுகாய் போடுறதுக்கான நேரமும் இதுதான். சரி வா வா, நம்ம சீக்கிரமா ஊறுகாய் போடுறதுக்கு தேவையான மசாலாவை அரைக்கலாம். அன்னைக்கு மதிய நேரம் வெயிலு கொளுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஊர் இலையில இருந்து ஒரு வண்டி வந்து ராமையாவோட வீட்டு வாசல்ல நின்னுச்சு. அதுல இருந்து ரங்கையா ரங்கம்மா கீழே இறங்குனாங்க. ரங்கையா கீழே இறங்கும் போதே பசியோட தான் தவிச்சுக்கிட்டு இறங்குனான். அவன் ராமையாவோட வீட்டுக்கு வந்த உடனேயே, ராமையா மச்சான், எப்படி இருக்க? ரொம்ப அசதியா இருக்கு மச்சான். வெயில்ல இவ்வளோ தூரம் வர்றதுனா சாதாரண விஷயமா? தாகமா வேற இருந்துச்சு. வர வழியில குடிக்க தண்ணி கூட கிடைக்கல. ஆனா ஊருக்குள்ள வந்த உடனே சத்யவதி செய்யற குழம்பு வாசம் மூக்க தொலைக்குது. இவருக்கு எப்பவுமே சாப்பாடு மேலதான் கவனம். என்ன ஊருக்குள்ள வந்தமோ இல்லையோ, சத்யவதி என்ன சமைச்சதோ என்னவோன்னு பேசிக்கிட்டே வராரு. இந்த வெயில்ல எனக்கெல்லாம் தாகம் தான் எடுக்குது. இந்த மனுஷனுக்கு சாப்பாடு எப்படிதான் இறங்குதோ? வாங்க மாமா வாங்க, 2 பேரும் வந்து உக்காருங்க. சத்யவதி, அந்த பானையில ஊத்தி வச்சிருக்கிற மோரை கொண்டு வா. அதில் கொஞ்சம் இஞ்சியும் பச்சை மிளகாவும் தட்டி போட்டு கொண்டு வா.
மோர் நல்லா இருந்தாதான் குடிச்ச உடனே தெம்பு திரும்ப வரும். ரங்கையா அந்த மோர் கிளாஸை வாங்கி ஒரே முடுக்கல அந்த மோரை குடிச்சிட்டு, அப்பா பாப்பா, இந்த மோர் ரொம்ப நல்லா இருக்குமா. குடிக்கும் போதே அந்த புளிப்பு, இனிப்பு, காரம், அடடடா, அமிர்தத்தையே மிஞ்சிடுச்சு. சரி, இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு மாங்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சிருக்கியா? ஊறுகாய் இல்லைன்னா எனக்கு சாப்பாடு இறங்காது. புது மாங்கால ஊறுகாய் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். சமையல் அறையில வரலட்சுமியும் சத்தியவதியும் 2 பேரும் விறகடுப்புல மண்பானையை வச்சு அதுல சோறு பொங்கிக்கிட்டு இருந்தாங்க. மண்பானையில சோறு பொங்குனா அதோட வாசமே ரொம்ப நல்லாதான் இருக்கும். அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் எந்த ஸ்டீல் பாத்திரமும் கிடையாது. மண்பானையில சோறு வடிக்கிறது தான் எல்லாருக்குமே வழக்கம். ஆமாடி மருமகளே, வெயில் காலத்துல சாம்பார்ல புளிய கரைச்சி ஊத்துனா சூடு. அதுக்கு கொஞ்சம் மாங்காவை போட்டா புளிப்புக்கு புளிப்பும் ஆச்சு, உடம்புக்கு நல்லதுமோ கூட. அதே மாதிரி அந்த வாழைக்காவை வேக வச்சு வறுத்து கூட கொஞ்சம் தேங்காயும் போடணும். நம்ம ஊர்லலாம் தேங்காய் இல்லாத சமையலே இருக்காது. அப்படியே இந்த மாங்காய் ஊறுகாய சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது மகாராஜா கூட சந்தோஷப்படுவாரு. ஆமா அத்தை, ஆனா ரங்கைய மாமா கிட்ட கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். அவருக்கு உப்பு காரம் புளிப்பெல்லாம் சரியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பாடை சாப்பிட மாட்டாராமே. அவன் குண்டா குண்டா சோறு சாப்பிட்றவன் தான். ஆனா உப்பு காரம் சுவை எல்லாத்தையுமே அவன் சொன்னாதான் சரியா இருக்கும். நாம சமைச்சு போடுற சாப்பாடு அவன் வயிறார சாப்பிட்டுட்டானா நல்லா இருக்கு அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி. சரி சரி, அந்த வத்தல் போட்டு வச்சமே அதை கொண்டு வந்து வறுத்தெடுத்து கொடு. இந்த அடுப்புல அந்த வத்தலை போட்டு வறுத்தெடுத்து கொடுத்தா அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இந்த வெயில் காலத்துல மாங்காய் ஊறுகாய் எப்படியோ வத்தலும் அப்படிதான். ரங்கையா சமையல் அறையோட வாசல்ல நின்னு, ஏம்மா சத்தியவதி, சோறு வடிச்சிட்ட போலையே, வாசம் இங்க வரைக்கும் வருதே. கடாயில் எண்ணெய் பட்டு பட்டுன்னு வெடிக்கும்போது வயிற்றுக்குள்ள பசியும் பட்டு பட்டுன்னு வெடிக்குது. இன்னும் எவ்வளோ நேரமா நான் பசியோட உக்காந்துக்கிட்டு இருக்கணும்? அப்ப ரங்கம்மா பின்னாடி இருந்து வந்து ரங்கையாவோட சட்டையை பிடிச்சு இழுத்து, எங்க போறீங்க? பொம்பளைங்க சமைக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? வெளியில போய் ராமையனு கூட உக்காந்துக்கிட்டு விசிறி எடுத்து காத்து விசிறிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருங்க. சமையல் முடிஞ்சதும் நானே வந்து உங்களை கூப்பிட்டுட்டு வரேன். அது வரைக்கும் அங்கேயே இருங்க. மதியம் ஒரு மணி இருக்கும். வெயில் பயங்கரமா கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா வீட்டுக்குள்ள ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. எல்லாரும் வரிசையா வந்து உக்காந்தாங்க. எல்லாருக்கும் முன்னாடி வாழலையே போட்டு வச்சிருந்தாங்க. வாழை இலையில சாப்பிடுறது அந்த கிராமத்தோட பழைய வழக்கம். ஆம்பளைங்க எல்லாருமே வரிசையா உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது பொம்பளைங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. இந்தாங்கண்ண, மாங்காய் துவையல் அரைச்சி வச்சிருக்கேன். கூட கொஞ்சம் நெய்யும் போட்டிருக்கேன். சுட சுட சாதமும் இருக்கு. முதல்ல இதை சாப்பிடுங்க. அடுத்து என்ன வேணுமோ அதை கொடுக்குறேன். ரங்கையா அந்த சாப்பாட்டையும் மாங்காய் துவையலையும் கலந்து சாப்பிட்டு பார்த்து, அடடடடா சத்தியவதி, இந்த மாங்காய் துவையில உப்பு காரம் புளிப்பு சமமா இருக்கு. சாப்பிடும்போது சொர்க்கமே தெரியுது. மச்சான், உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். இப்படிப்பட்ட சமையல் சமைக்கிற பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். பட்டணத்துல இப்படி ஒரு சாப்பாடு கிடைக்கவே கிடைக்காது. சாப்பிடு மாமா. சத்தியவதி, அந்த மாங்காய் ஊறுகாயை கொண்டு வாமா. சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். சூரி, நீ என்ன வேடிக்கை பார்க்குற? நல்லா சாப்பிடு. வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அசதியா தானே வந்திருக்க. அப்போ வரலட்சுமி பரிமாறிக்கிட்டே, மாமா, அத்தை சொன்ன மாதிரி இந்த வாழைக்காய் பொரியல்ல கொஞ்சம் தேங்காயை துருவி போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. மாங்காய் ஊறுகாவும் இப்போ போட்டதுதான். ரங்கையா அந்த வாழைக்காய் பொரியலை சாப்பிட்டு, பரவாயில்லையே, மருமகளும் மாமியாரை மிஞ்சி தான் சமைக்கிற. உங்க அத்தையோட சமையலை கத்துக்கோ, இன்னும் நல்லா இருக்கும். ஏமா சத்தியவதி, வத்தலுங்கம்மா. வெயில் காலத்துக்கு வத்தல் போட்டு வச்சிருப்பியே, அந்த வத்தலை பொரிச்சு கொடுத்தா சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிற நேரமும் வந்துருச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிடைக்கிற அந்த அமைதி இப்போ சாப்பிட எல்லாருக்குமே கிடைச்சது. அப்பதான் ராமையா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வயசான தாத்தா ராமலிங்கையாவை பத்தி எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தான். சத்தியவதி, நாம எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டோம். சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நம்ம ஊர் எல்லையில அந்த வயசான தாத்தா ராமலிங்கம் இருக்காரு. பாவம், இந்த வெயில்ல வெளியில போய் அவரால் சாப்பிடவும் முடியாது, அவருக்கு சமைக்கவும் தெரியாது. நாம சாப்பிட்டா போதுமா? 4 பேருக்கு கொடுக்கறது தானே சந்தோஷமே. எனக்கு நீங்க தனியா சொல்லணுமாங்க? ஏற்கனவே வரலட்சுமி கிட்ட சாப்பாடு தாத்தாவுக்கு கொடுத்து அமிச்சிட்டேன். அவர் அங்க சாப்பிட்டு முடிக்கும் போதுதான் நான் உங்களுக்கு இலையில இங்க பரிமாறவே செஞ்சிருக்கேன். நம்ம ஊர் வழக்கமே அதுதானே. ஒருத்தங்களோட பசியை தீர்த்து அதுக்கப்புறம் தான் வீட்டுல இருக்கவங்க சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதை கேட்டு ரங்கையா ஆச்சரியப்பட்டான். அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு.
மச்சான், சத்தியவதி, 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் எப்பவும் நாம வயிறார சாப்பிட்டா போதும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க அப்படி இல்லை. மற்றவங்க பசியை தீர்த்து வச்சுட்டு அப்புறம் என்ன இருக்கோ அதை தான் நீங்க சாப்பிட்றீங்க. நீங்க நல்லவங்கன்னு தெரியும். ஆனா உங்களுக்குள்ள இவ்வளோ தான குணம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு. பாத்தீங்களா, இதுதான் ராமையண்ணனோட குடும்பம். அதனாலதான் எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் வயிறு மட்டும் நிறையறதில்ல, மனசும் நிறையும். இந்த வீட்டு போக மனசும் வராது. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். வெயில் கொஞ்சம் குறைஞ்சுது. வீட்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே திண்ணையில வந்து உட்காந்துருந்தாங்க. சில்லுன்னு காத்தும் வீசுச்சு. அப்போ சத்தியவதி வெல்லம், மிளகு, கொஞ்சம் ஏலக்காய் பொடிய போட்டு பானகத்தை செஞ்சு எல்லாருக்குமே கொண்டு வந்து கொடுத்தா. அந்த பானகம் ரொம்ப அருமையாவே இருந்துச்சு. மாமா, இங்க பாருங்க, இது அத்தை உங்களுக்கு பானகம் கொடுத்து அமிச்சாங்க. இது வெயில் காலத்துக்கு குடிச்சா உடம்புல இருக்கிற சூட்டெல்லாம் தணிச்சிருமாமா, உடம்புக்கு ரொம்ப நல்லதாமா. ரங்கையா அதை கேட்டு சிரிச்சு, லக்ஷ்மி, பரவாயில்ல. இவ்வளோ சின்ன வயசுலயே எது உடம்புக்கு நல்லது, எது சுவையா இருக்கும்னு பார்க்க நீ கத்துக்கிட்ட. இந்த கிராமத்துல கிடைக்கிற பானகத்துக்கு பட்டணத்துல கிடைக்கிற குளிர்பானம் ஈடாகுமா? இதோட சுவையே தனிதான். அப்பா, அடுத்த வருஷம் நம்ம தோட்டத்துல தர்பூசணி, சொரக்காய், பூசணிக்காய் எல்லாம் அதிகமா வளர்க்கணும். வர்ற வெயில் காலத்துக்கு எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கணும். நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரே ஊரை சேர்ந்தவங்க இல்லையா? சரியா சொன்னடா சூரி. நாம மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுல குறிக்கோளா இருக்கக்கூடாது. நம்மளை சேர்ந்தவங்களையும் சந்தோஷமா பார்த்துக்கணும். காலம் மாற மாற மனுஷங்களும் மாறுவாங்க. ஆனா நாம அப்படி இருக்கக்கூடாது. கிராமத்துல தான் இந்த அன்பு, பாசம் எல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கு. அடுத்த நாள் ரங்கையா ரங்கம்மா 2 பேரும் ஊருக்கு கிளம்ப தயாரானாங்க. அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக மாட்டு வண்டியும் வந்துச்சு. சத்தியவதி அவங்க போகும்போது வெறும் கையோட போகாம அவ செஞ்சிருந்த வத்தல், மாங்காய் ஊறுகாய், அப்புறம் மாங்காய் துவையல், இது எல்லாத்தையுமே ஜாடியில போட்டு அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புனா. சத்தியவதி, வருஷம் வருஷம் வந்து நீ போட்டிருக்கிற வத்தல் ஊறுகாயை நான் கொண்டு போவேன். ஆனா இந்த வருஷம் இதை மட்டும் கொண்டு போகல. ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், 4 பேருக்கு உதவி செய்யறதுல எப்படி சந்தோஷம் கிடைக்குது, இப்படி ஒரு பாடத்தையும் உங்ககிட்ட இருந்து நான் கையோட கொண்டு போறேன். மாமா, அடுத்த வருஷமும் இதே மாதிரி வாங்க. எங்க வீட்டுல எப்பவுமே உங்களுக்கு மாங்காய் ஊறுகாயும் வத்தலும் தயாரா இருக்கும். வந்தீங்கன்னா நாங்க வயிறார சாப்பாடு போட்டு தான் அனுப்புவோம். சத்தியவதி, வீட்டில் நல்லா சமைக்கிற பொம்பளைங்க இருந்தாலே போதும். வீட்டுக்கு வரவங்க வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போவாங்க. வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் சந்தோஷமா திரும்பி போறதுக்கு காரணம் இந்த வீட்டில் இருக்கிற பெண்களான நீங்க 2 பேரும் தான். ரங்கையா ரங்கம்மா வண்டியில ஏறி போகும்போது எல்லாருமே டாட்டா காட்டினாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் வீட்ல இருக்கிற 4 பேருமே மதியம் செஞ்சு மிச்சமான சாப்பாடை உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நாள் அவங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லபடியாவே இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு மனுஷன் போதும் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். மத்த எதை கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட சாப்பாடு எல்லாருக்குமே ரொம்பவும் முக்கியம். அந்த சாப்பாடு நாம மட்டும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க கூடாது. பசியோட இருக்கிறவங்களுக்கு நம்ம வயிறார சாப்பாடு போடும்போது நம்ம வயிறு நெறியும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அவங்க வயிறு நெறியும் போது கிடைக்கிற சந்தோஷம் பல மடங்கு அதிகமானது. நம்ம கிட்ட இருக்கிறதுல நம்ம நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு தானம் பண்ணும்போது அவங்க வாழ்த்துற அந்த வாழ்த்தால நம்ம வாழ்க்கை பூரா ரொம்ப சந்தோஷமா இருப்போம்.